ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது டிடிஎஃப் ஃபேன் பாய் அஃபீஷியல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மிஷனில் இறங்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ராபரி. பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஒரு பேங்க் ராபரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓடிடணும், எதையும் பார்க்காம உள்ளே ஓடிடணும் காய்ஸ். உள்ளே ஓடிடணும், ஓடு ஓடு, அவ்வளோதான். நல்லா ஏறிடணும். வந்தாச்சா? இப்போ மேலே போய் குறி வைக்கணும். ஐயோ, இங்கே இது இருக்கா? எப்படி எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் நம்ம அந்த பணம்லாம் எடுப்போம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒவ்வொருத்தவங்களா பார்த்து குறி வச்சு சுடணும். இங்கே நின்றுக்கிறோம். ஓகே, என்னடா இது கரெக்டாக என்ன சொல்ல முடியல கைஸ். சுட்டாச்சு. ஓகே, 4 பேர் நம்ம சுடணும் கைஸ். இன்னும் ஒரே ஒருத்தர் அப்படியே இங்கே வந்தோம்னா யாரையும் காணுமே கைஸ். இருங்க, இங்கிட்ட போய் நல்லா பின்னாடி போய் பார்ப்போம். இந்தா இங்கே நின்று கரெக்டாக ஏறி வச்சோம்னா தெரியவான்னு நினைக்கிறேன். அங்கே தெரியலாம். இது ஸ்னைப்பர் தான் கரெக்டாக இருக்கும் அவனுக்கு. அங்கே தெரியலாம். ஃபஸ்ட்டு இந்த காட்ஸ்லாம் நமக்கு தொலைச்சாலே சாவியை வேறு போய் கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு. செத்துட்டாங்க கைஸ். கையில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம போய் சாவியை தேடணும். யோய் எப்பா, ஸ்டைலாக குதிக்கிறேன்ற பேரில் உளுண்டமே. சரியான அடிப்பா. சரி, முதல்ல போய் சாவியெல்லாம் தேடலாம். இங்கே ஏதாவது இருக்கா? என்ன சாவி இருக்க மாதிரியே தெரியல. இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்தது எடுப்போம். போவோம். இங்கெல்லாம் ஒன்றும் தெரில அவ்வளோக்கா. இங்கே ஃபோர்த் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது காய்ஸ். ஃபோர்த் ஸ்டெப்ஸ் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை இல்லை காய்ஸ், தேடி பார்த்துட்டே இல்லை. எங்கே ஒன்றுமே இல்லையே. இருக்குது, ஒன்று இருக்குது. ஒரு சாவி கண்டுபிடிக்க முடியல காய்ஸ். சாவி இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு 2 சாவி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லாக்கரை திறக்கணும்னா 4 சாவி கிட்ட கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா இங்கே ஒன்றும் அவ்வளோக்கா தெரியல. அங்கே இருக்குதா? இல்லையே. இங்கே இருங்க, நல்லா தேடுவோம். திரும்ப வேணாம். இல்லைன்னு விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். ஒன்றும் கைக்கு தென்படலைன்னா போயிடணும். சரி, இங்கே போய் வாவா. இங்கே இது இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே சும்மா கபோர்டு. இது சும்மா இது காய்ஸ், பிசி டேபிள் சும்மா வச்சுருக்காங்க. சரி, இங்கே போய் தேடி பார்ப்போமே. ஓகே, நல்லா தேடுவோம். கை கட்டின வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, அதனால் விட்டுட்டே போயிடலாம். இங்கே எதுவும் கைக்கு தென்படல. ஓடிடலாம். ஓடு 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 ஓடு, டக்குன்னு நம்ம தேடணும் காய்ஸ். எதுவும் இல்லை. ஆமாம் காய்ஸ், நம்ம முதல்ல ஒரு பைக் எடுத்துகிட்டு உள்ளே நிறுத்திக்கணும். ஏன்னா நம்ம காசு எடுத்தோடனே போலீஸ் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் அடுத்த செகண்டே இப்போ பேங்க் முன்னே நின்றுக்குவாங்க. ஏதாவது ஒரு பைக் நமக்கு வேணும் இப்போதைக்கு.
எப்படியா இது ரோட்டில் போய்ட்டு வந்து சிவப்பு கலர் R15 எடுத்தாச்சு கைஸ். R15 ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிக்கலாம். எடுத்து உள்ளே வந்து நிறுத்திக்கலாம். இப்போ நிறுத்தி வச்சுக்கலாம். இங்கே நிறுத்தி வச்சுக்கலாம். மாடிக்கு தான் எப்படி போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹசார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் எதுவும் இல்லை கைஸ். சரி நம்ம மேலே போய் தேட ஆரம்பிப்போம். நல்லா தேடி ஒரு சாவி கிடச்சிருக்கு காய்ஸ். இன்னும் ஒரே ஒரு சாவி தான். பார்த்தா லாக்கு 4 லாக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சாவின்னா ஒன்று தான் தேவைப்படுது. 3 சாவி பாக்கெட்டில் இருக்குது. நல்லா தேடுறா டே. இங்கே இல்லை காய்ஸ் இந்த இடத்துல 4 சாவி கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போய் சாவி போட்டு லாக்கரை அன்லாக் பண்ணிக்கலாம். காய்ஸ் இங்கே பாருங்கள், பூரா தங்கம் தான். இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட். சரி நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நம்ம டக்குன்னு கிளம்பிட வேண்டியதான். ஆஹா நிறைய காசு வேறு இருக்கே. ஆனால் பேக் இதுலேயே பாதி வெயிட் ஆகிடுச்சு. நடக்கக்கூட முடியல. காய்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து முடிச்சோடனே போலீஸ் அடுத்த செகண்டை வந்து நின்ட்டாங்க காய்ஸ். பேகு வேறு வெயிட்டாக இருக்குது, ஓட வேறு முடியலையே. இப்போதைக்கு நம்ம ஓட கரெக்டு. எங்கே வண்டியை நிறுத்தணுமே? இந்த இருக்குது காய்ஸ். வண்டியில் ஏறிடுவோமா? ஏறிட்டு எனக்கு தெரிஞ்ச வண்டியில் போனால் சுட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், வண்டியில் போனால் சுட மாட்டாங்க காய்ஸ். ஐயோ சுடுறாங்க காய்ஸ். காய்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. போய் வண்டி ஏற்றுறோம். சீக்கிரமாக இறங்கி வீட்டுக்குள்ள. காய்ஸ் நம்ம மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு காய்ஸ். பேங்க் ராபரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.